டோன்ட் ஷவுட் இன் த சர்ச். சபையில் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சபையில் சத்தம் போடக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்களா, வீட்டில் சத்தம் போடக்கூடாது. இவன் வீட்டில் சத்தம் போடுறதுனால தான் என்ன பண்ணுறான், சர்ச்சுக்கு வந்து சத்தம் போடுறான். இவன் வந்து சத்தம் போட்டால் எதையாவது சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அநியாயம் நடக்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறான், அப்போ நம்ம சத்தம் போட்டால் ஹே ஓ ஏன் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் வீட்டில் கத்துறான், அப்புறம் ரோட்டில் கத்துறான், அப்புறம் சர்ச்சுக்கு வந்து கத்துறான். ஸோ உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல, வேதத்தின்படி நடக்குது இல்லை வேதத்தின்படி நடக்கலை, இப்படி எப்படி இருந்தாலும் கத்துறதுக்கு உனக்கு யாரும் என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன்டா கோவப்படுற? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாக உனக்கு ஏன் கோவம் வருது அப்படியே கேட்டார். உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் என்னை பற்றியெல்லாம் பேசினான், நான் எல்லாம் கோவப்படணும், நீ ஏன் கோவப்படுறன்னு ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து கடவுள் நேராக கேட்குறார். அப்போது கோபப்பட்டு ஒரு காரியத்தை செட்டில் பண்ணுறதோ, சத்தம் போட்டு ஒரு காரியத்தை செட்டில் பண்ணுறதோ கடவுளுடைய வழி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கேயும் கத்தாத, சத்தம் போடாத. சர்ச்சில் சத்தம் போடவே கூடாது. ஆமாம். ஸோ அதனால் அப்புறம் இவங்க கத்துவாங்க, அப்புறம் இவங்கள அடக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க கத்துவாங்க, அப்புறம் அவங்கள அடக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க கையை தூக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு தேவைன்னா பேசு, செட்டில் பண்ணு, ஒருத்தர் அது. ஏன்னா சர்ச்சுன்றது அப்படிப்பட்ட ஒரு இடம். மற்றவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அன்பாக பேசி அரவணைச்சு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற உனக்கு நீ பார்த்தோம், ஓ சவுண்டு ஏன் வைக்கல, மைக்கு ஏன் வேலை செய்யலை, காணிக்கை ஏன் எடுக்கலை, அந்த நேரத்தில் எப்படி பாஸ்டர் அதை பேசினார், உனக்கு கொதிக்குது. ஓகே, இதெல்லாம் முடித்து அந்த காரியத்தை யார் மூலமாக பேசலாம், பெரியவங்க யார் இருக்காங்க, அதை பக்குவமாக யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பேசி நிதானமாக செட்டில் பண்ணுங்கள். சபையில் கத்தாதீங்க. ஓகே, தேங்க்யூ.